ஹையா லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு எபிசோட்ல நீங்க ஒரே ஒரு குறும்படம் தான் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 2 டெலிகாஸ்ட் பண்ணாங்க நேத்து. பட் செகண்ட் குறும்படத்தை இன்னைக்கு கட் பண்ணிட்டாங்க எபிசோட்ல. இதுதான் இன்னைக்கு கட் பண்ண குறும்படம். கோச் சீன்ல வெளியில வந்துட்டு வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இவெல்லாம் பிக் பாஸ்குள்ள வந்துட்டேன் பொண்ணுங்கிட்ட பேசவே தெரியாமன்னு ஒரு வார்த்தை விடுவாங்க. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா மெயின் செக்மெண்ட். இதே பாத்தீங்கன்னா கட் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ இதுக்கு யார் பொறுப்புன்னு பாத்தீங்கன்னா கமல் பொறுப்பு கிடையாது, சேனல் தான் பொறுப்பு. ஸோ நாம தான் ஒரு சூப்பரான செக்மெண்ட் ஹவுஸ்மேட்ஸோட ரியாக்ஷனையும் அந்த குறும்படத்தையும் மிஸ் பண்ணிட்டோம். அண்ட் சமீத்தோட எவிக்ஷன் பாத்தீங்கன்னா சுசித்ராவோட எவிக்ஷன் ஆப்போசிட் அப்படியே இருந்துச்சு. அண்ட் அர்ச்சனா கூட அப்ப சொல்றாங்க இப்படிதான் ஒரு கண்டஸ்டன்ஸ் வெளியில போகணும்ட்டு. அப்ப சுசித்ராவை நீங்க வேணுக்குனே தான் அவாய்ட் பண்ணீங்களா? ஒரு பேசிக் ரெஸ்பெக்ட் கூட தெரியாதா? அண்ட் சமீதா போனப்ப யார் யார் அழுதான்னு பாத்தீங்கன்னா அஜித், பாலா, சிவானி அண்ட் கேபர்லா. அண்ட் முக்கியமா எல்லா பேரோடையுமே சோமு தான் சமீதா கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணாரு வெளியில போகும்போது. ரம்யாக்கு என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்ல போல, எப்பயுமே சிரிச்சிட்டே தான் இருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா விஜய் டிவி சமீதாக்கு பாசிட்டிவ் எக்ஸிட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் எல்லாமே பண்ணிருக்காங்க. கண்டிப்பா ஒரு பிரஷர் வெளியில இருந்து கிரியேட் ஆயிருக்கும்.